வணக்கம். நான் வழக்கறிஞர் சிலுவை, பனை நாடார் மகாஜன சங்கத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கேன். தற்போதைய சூழ்நிலையில இந்த பசிபிக் பெருங்கடல்ல உருவாக்கக்கூடிய அந்த சூப்பர் எல்னினோவால நம்ம தமிழ்நாட்டிலையும் அதோட தாக்கம் அதிகமா இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் கருப்பட்டிக்கு மூலாதாரமா இருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இருந்தா பெரும்பான்மையா கருப்பட்டி உருவாகுது. அந்த பனை மரத்துக்கான தேவை பருவகால மழை. அந்த மழை பொய்த்து போனதுனால தற்போது பனை மரத்தில் வரக்கூடிய பதநீர் தரக்கூடிய அந்த பாளைகள், பனைமர பாளைகள் தகுதியான அளவு வளர்ச்சி அடையாம சின்ன அளவு வளர்ச்சி அடைந்து ஒரு ஒரு 6 முதல் 7 மாத காலங்கள் இருக்கக்கூடிய அந்த பதநீர் தரக்கூடிய பருவம் தற்போது 4 முதல் 4.5 மாதங்களிலே முடிந்து போய்விட்டது. ஏறக்குறைய 200 ரூபாய் 250 ரூபாய் என்று இருந்த கருப்பட்டியினுடைய விலை தற்போது 400 450 என்ற நிலையில இருக்கிறது, கிலோ ஒன்றிற்கு. ஆக கருப்பட்டியினுடைய விலையேற்றம் காரணமாக தேவையான அளவு நுகர்வோர்களுக்கு கருப்பட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு காரணம் அந்த எல்னினோ தான். அதனுடைய தாக்கம் பனையேறிகளுடைய வாழ்விலேயும் ஒரு சாபமாய் அமைந்திருக்கிறது. பொதுவாக பனையேறக்கூடிய நபர்கள் இந்த 6 மாத காலத்தை நம்பியே தொழில் செய்வார்கள். பருவமழை முறையாக பெய்தால் மட்டுமே பதநீர் முறையாக வரும். ஆனால் பருவமழை பொய்த்து இனி இந்த வருடமாவது இந்த கருப்பட்டியின் தேவை ஓரளவு சரி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் வரக்கூடிய அடுத்த வருட காலம் நிச்சயமாக இதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்து கருப்பட்டியினுடைய உற்பத்தி முழுமையாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. அதனால் பனையேறிகளுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாய் இருக்கும். இல்ல பனை விதை நடணும்னு சொல்லி எல்லா அரசாங்கமும் சொன்னாங்க. ஆனா பேரளவுக்கு எல்லாம் ஒரு செய்தித்தாள்கள் வருவதற்காக விதைகள் நட்டாங்களே தவிர முழுமையா அதை பராமரிக்கல. அதுபோக பனை மரம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பனையேறிகள் நிறைவாக இருந்தாதானே பனை மரங்களும் இருக்கும். பனை இருந்தால் பனையேறிகள் இருப்பார்கள், பனையேறிகள் இருந்தால் பனைமரம் இருக்கும். ஆனா இங்க பனையேறிகளோட வாழ்க்கைக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் அரசாங்கம் செய்யல. ஒரு பனை மேம்பாட்டு கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே பனைவாரி இருந்துச்சு. அதுல ஏறக்குறைய ஒரு 5 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கிருந்தாங்க. ஆனா தற்போது அரசாங்கம் 16 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிருக்கு. ஏறக்குறைய 10 லட்சம் தமிழர்கள் பனையேறிகள் தமிழ்நாட்டுல இருக்காங்க. ஆனா 16 கோடி ரூபாய் வச்சு அந்த பனையேறிகளுக்கு எப்படி வாழ்க்கையை செழிக்க வைக்க முடியும்? அவங்க 6 மாதம் தான் பனையேறக்கூடிய தொழில் செய்வாங்க. மீதி 6 மாத காலம் ஏதாவது கூலி வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. ஆனா அரசாங்கம் பனை மேம்பாட்டு கழகம் என்பதை மாற்றி, பனை வாரியம் என்பதை மாற்றி, பனை வளத்துறை என மீன்வளத்துறை, கைத்தறித்துறை, இப்படி எல்லாம் ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு துறை வச்சிருக்கிறாங்க, ஒரு அமைச்சர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பனை மரத்திற்கும் அதை நலனை காப்பதற்கு பனை வளத்துறை என்ற துறையை ஏற்படுத்தி அதற்கு தனியாக அமைச்சகம் வைத்தால் மட்டும்தான் வருங்காலத்துல மக்களுக்கு ஆரோக்கியமான கருப்பட்டி கொடுக்க முடியும். ஏன்னா இந்த காலத்துல கருப்பட்டியோட தேவை அதிகமா இருக்கிறதுனால எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, கருப்பட்டி சிறிதளவு வச்சு அது கூட சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை சேர்த்து
மதிப்பு கூட்டி போலியான கருப்பட்டிகள் வந்து விற்பனை செய்யப்படுது. சமீபத்துல கூட ஒரு நாளிதழ்ல பார்த்திருப்பீங்க, பல நாளிதழ்ல ஏறக்குறைய 16 கோடி ரூபாயோ 17 கோடி ரூபாயோ ஒரு உடன்குடி பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பட்டி விவசாயிகளுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க, அந்த அபராதம் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வெள்ளை சர்க்கரை சேர்த்து போலியான கருப்பட்டி தயாரித்த அதை அரசும் அங்கீகரிக்குது. 18% அதுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அது வந்து தமிழர்களோட பாரம்பரியமான தரமான கருப்பட்டியை கொடுக்கணும்னா நிச்சயமா அரசாங்கம் வந்து பனையேறிகளோட வாழ்வுல ஒளியேற்றி வைக்கணும். பனை வளத்துறை என்ற ஒரு துறையை ஏற்படுத்தணும். அப்படியானால் மட்டும்தான் எதிர்காலத்துல இந்த எல்நினோ மாதிரியான ஒரு இயற்கை பேரிடர்ல அந்த காலத்துல வந்து அவங்க தப்பிக்க முடியும், மக்களுக்கும் ஆரோக்கியமான உணவு கொடுக்க முடியும்.